பொதுவாக இலக்கியங்களில் வந்து தொன்மங்களை பயன்படுத்தி எழுதுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பெரும்பாலும் கவிதைகள் அதை பெரும்பாலுமே பயன்படுத்துவாங்க. அதில் சிறுகதையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை, திருவிளையாடல் புராணத்தில் நக்கீரன் தருமியினுடைய கதை. அந்த கதையை அழகிரிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வெந்தளலால் வேகாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதையை எழுதியிருப்பார். சிவன் வந்து நக்கீரரை நெற்றிக்கண்ணை திறந்து தண்டிக்கிறதா அதனுடைய கருத்து. ஆனால் அந்த இடத்துல அழகிரிசாமி எழுதின கதை எப்படி வருதுன்னா, கருத்தெல்லாம் அந்த கதை தான், திருவிளையாடல் புராணத்தில் கதை தான். ஆனால் அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு குற்ற உணர்வில் படுத்திருக்கிற மாதிரியும், அதே கோயிலில் தருமி புலம்பிகிட்டு இருந்த அதே கோயிலில் சிவபெருமான் நெடுஞ்சான் கிடையாக படுத்திருக்கிறார். பார்வதி கேட்குறா, ஏயா படுத்திருக்கிற அப்படின்னா, புரண்டு படுக்கிற, நைட்டு 1 மணி ஆச்சு, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்க. ஏயா தூக்கம் வராமல் அலையிற, உனக்கு எப்போ பார்த்தாலும் எவங்கிட்டையாவது வம்பிழுக்கிறதே வேலையாக போச்சியா? அன்னைக்கு அப்படி தான் மன்மதனை எரிச்ச, இன்றைக்கி இப்படி தான் நக்கீரனை எரிச்சிட்டு வந்திருக்க, இப்படி ஏதாவது ஒரு குற்றத்தில் சிக்கிறதே வேலையாக போச்சியா அப்படின்னு. அப்புறம் நக்கீரர்கிட்ட சேர்ந்தவங்க எல்லாம், சான்றோர்கள் எல்லாம் நக்கீரரை பேசி, இந்தம்மா ஒரு ஸ்டெப் இறங்கி போவோம், இறங்கி போய் சிவபெருமான்கிட்ட பேசுவோம், அவர்கிட்ட பேசுவான், கோயிலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, போய் பேசலாம் வா அப்படின்னு சொன்னோடனே நக்கீரரும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்களோட ஒன்றா சிவபெருமானை பார்க்க போகிறார். பார்வதி தேவி சொல்கிறாங்க, பா வந்திருக்கிறாரு, நீ யாரை தண்டிச்சியோ அவன் வந்திருக்கான், போய் இப்போ பார்த்து பேசி பரஸ்பரம் எல்லாரும் ஒத்துமையாக வாழுங்க அப்படின்னு. அப்போ சிவபெருமான் எந்திரிக்கிறாரு. நக்கீரருடைய அந்த பார்வையினுடைய அந்த தேஜஸ் தாங்க முடியாமல் சிவபெருமான் வேட்டி அவரு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அழகிரிசாமி வந்து வெந்தளலால் வேகாது அப்படின்னு முடிச்சிருப்பார். அதே போல் புதுமை பித்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் சாப விமோசனம் அகலிகை, அதில் குறிப்பாக அந்த சாப விமோசனம்ங்கிற கதையில் வந்து அகலிகை அந்த பாதம் பட்டு, ராமனுடைய பாதம் பட்டு அகலிகைக்கும் கௌதம முனிவருக்கும் இருக்கக்கூடிய அந்த கதையை சாப விமோசனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புது விதமாக எழுதியிருப்பார். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். படித்ததில் பிடித்தது தொடர்கிறது. அனைவரும் கேட்ட படித்த உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆச்சிவட்டி துரைமணியன். வழக்கம் போல் எல்லோரும் அந்த சிறுகதையிலிருந்து படித்தேன் இது பிடித்தது, இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து படித்தேன் இது பிடித்தது, அந்த புதினத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை நான் படித்தேன் பிடித்தது என்று கூறுவார்கள். சற்று மாறாக எனக்கு ஒரு பழக்கம் என்னவெனில், வழியினில் செல்லும் பொழுது முன்னே செல்லும் வாகனங்களில் பின்னால் எழுதியிருக்கும் வார்த்தைகளை படிக்கும் வழக்கம் எனக்கு உண்டு. அது மனவெயிலில் சொல்லப்போனால், ஒரு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை முழுமையாக செய்வது எப்படி என்பதற்கு உதாரணமாக இதை சொல்வார்கள். வழியில் செல்லும் பொழுது, பயணிக்கும் பொழுது நம் சற்று கவனமாக செல்ல வேண்டும். நமது சிந்தனையில் இருந்து, தனிப்பட்ட சிந்தனையிலிருந்து உலகிற்கு நாம் வந்து அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டு பயணித்தால் நமக்கு விபத்து ஏதும் ஏற்படாது என்னும் பழக்கத்தை தொடர்ந்து செய்து கொள்ள நான் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வருகிறேன். ஒரு வாகனத்தில் எழுதியிருந்த இந்த வாசகம் உங்களுக்கும் பிடிக்கும். 3 வரிகள் தான். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. இந்த 3 வார்த்தைகள் தான். அதை முடியும், முடியாது, முடியுமா என்பதை நாம் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் நமது மனதின் உள்ளே முடியும் எனும் தன்னம்பிக்கை வளரும் என்ற கருத்தினை இங்கு முன்வைத்து கொண்டு வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.